இதை கடலைப்பருப்பு கூட்டுன்னு சொல்லலாம், தக்காளி கடலைப்பருப்பு கூட்டுன்னு சொல்லலாம். எல்லோரும் இதை சாதத்துக்கு சைடிஷாக சாப்பிடுவாங்க. எனக்கு பூரியோட தொட்டு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். ரோட்டோர கடைகளில் பட்டாணி போட்டு மசால் பூரி பண்ணுவாங்கள்ல, அதே டேஸ்ட் இதுலேயும் இருக்கும். எங்கள் அம்மா செஞ்சு அதிக தடவை சாப்பிட்டதால எனக்கு கூட்டுனாலே கடலைப்பருப்பு கூட்டு தான் ஞாபகம் வரும். 1 மணி நேரம் நல்லா ஊற வச்ச கடலைப்பருப்பை தண்ணியை எடுத்துட்டு குக்கரில் போட்டுக்கலாம். அதில் கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டு கடலைப்பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு 2 விசில் விடுங்க. கரெக்டாக பாயில் ஆகக்கூடாது, கொஞ்சம் குழைய விடுங்க. அப்போ தான் கூட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி சூடானதும் கடுகை போட்டு வெடிக்க விடுங்க. காஞ்ச மிளகா, கீரின 2 பச்சை மிளகா, ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. மிக்சியில் சுற்றின பூண்டை போட்டு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து வதக்குங்க. பூண்டு தாங்க நல்ல ஃப்ளேவரையும் டேஸ்ட்டையும் கூட்டுக்கு கொடுக்கும். நறுக்கின ஒரு வெங்காயத்தை போட்டு டாஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 நறுக்கின தக்காளியை போட்டுக்கோங்க. தக்காளியோட மிதமான புளிப்புத்தன்மை தான் கூட்டுக்கு நல்ல சுவையை கொடுக்கும். மிக்சி ஜாரில் ஒரு கையளவு தேங்காய் போட்டு கொஞ்சமாக சோம்பு சேர்த்து நைஸாக அரைச்சிடாமல் ஓரளவு நறுன்னு அரைச்சிக்கோங்க. தக்காளி உடஞ்சி நல்லா வதங்கினதும் மஞ்சள் தூள் கொஞ்சம், தேவைக்கேற்ப காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்த்து வதக்குங்க. வேக வச்ச கடலைப்பருப்பை தண்ணியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் ரவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுங்க. கூட்டுக்குன்னு ஒரு கன்சிஸ்டன்சி இருக்குங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணியே இல்லாமல் ரொம்ப வறட்சியாகவும் இருக்கக்கூடாது. 2 நிமிஷம் கொதிக்க விட்டு கொத்தமல்லி இலை கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, அற்புதமான தக்காளி கடலைப்பருப்பு கூட்டு ரெடி. நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். தொடர்ந்து நம்ம மொமெண்ட்ஸ் ஆஃப் டிலைட் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் பகிருங்க. நலமன்புடன் உங்கள் ரோலக்ஸ்.